ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஆதிஷ். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச் வந்து நடக்க போகுது எல்எஸ்ஜியோடைய ஹோம் கிரவுண்டில். ஸோ சிஎஸ்கேயோடைய பிளேயிங் லெவனில் இன்னைக்கு சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிஎஸ்கேயோடைய பிளேயிங் லெவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ரச்சின் ரவீந்திரா வந்து ஓப்பனிங் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம அஜின்கே ரஹானே வருவார், சிவம் டூபே, டேரில் மிச்சல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி அண்ட் சமீர் ரிஸ்வி. இதுதான் வந்து அவங்களுடைய பேட்டர்ஸு. ஸோ டாப் 8 வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பவுலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏதர் ஷார்துல் தாக்கூர் அப்படி இல்லைனா தீபக் சஹர் அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே, முஸ்தபிசுர் ரஹ்மான், பத்திரானா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து அவங்களோட பிளேயிங் 12 இருக்கும், இன்க்ளூடிங் த இம்பாக்ட் பிளேயர். ஸோ இந்த பிளேயிங் லெவனில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே இந்த சேஞ்சஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஓவர்சீஸ்லேருந்து ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, முஸ்தபிசுர் ரஹ்மான், பத்திரானா வந்து கண்டிப்பாக வந்து வைப்பாங்க. முஸ்தபிசுர் ரஹ்மானோட கால் ஷீட்டே வந்து மே 1 வரையும் தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவரோட இதுக்கு வந்து போயிடுவார். ஸோ மே 1 வரை எந்த அளவுக்கு முஸ்தபிசுர் ரஹ்மானை யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிஎஸ்கே வந்து அவர் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. தரமான பிளேயர், அவரை வந்து பிளேயிங் லெவலில் எடுக்க மாட்டாங்க. அண்ட் சேம் வே நம்ம பத்திரானாவோட டெட் பவுலிங் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு வந்து தேவை. இவங்க 2 பேரும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. இதுக்கப்புறம் ஓவர்சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ரச்சின் ரவீந்திரா அண்ட் அதுக்கப்புறம் டேரில் மிச்சல், இவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. இவங்க 2 பேரில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வேற வழியே கிடையாது. டெவான் கான்வே ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு. ரச்சின் ரவீந்திராவை அவங்க ஆடியே ஆகணும். ஒரு அஜின்கே ரஹானாவே முன்னாடி கொண்டு வரலாமே நீங்கள் கேட்பீங்க. அதை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃப்ளோவில் வந்து போயிடுறேன். நம்ம ரவீந்திராவை ஆடியே ஆகணும். சரி, அதுக்கப்புறம் வந்து டேரில் மிச்சலை தூக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரஹானேயோடைய இன்ஜுரி அவருக்கு வந்து ஒரு நிகழ் இருக்குது. லாஸ்ட் மேட்சே பார்த்தோம், அவர் வந்து டாப் ஆர்டரில் வந்து ப்ரொமோட் பண்ணி விட்டாங்க. அப்பயும் வந்து அவரோட விக்கெட்டை கொடுத்துட்டு வந்து வந்துட்டார். ஸோ இன்னுமே அந்த இன்ஜுரி இருக்குது அப்படின்றது இல்லாமல் அவருடைய அந்த ஒரு பிளேயிங் ஒரு இது இருக்குது இல்லையா, ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஃபார்ம்லையுமே வந்து அவர் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. லாஸ்ட் சீசன் ஐபிஎல் 2024 பார்த்த ஒரு அஜின்கே ரஹானே இந்த சீசனில் கிடையாது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடுறாரு. ஸோ அப்படி இப்படி இன்ஜுரி இதெல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அஜின்கே ரஹானேவை வந்து அவங்க டீம்லேருந்து எடுத்து ஆகணும். ஸோ அப்படி இன்கேஸ் அஜின்கே ரஹானேவை டீமில் அதாவது இந்த பிளேயிங் லெவன்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல பேட்டர், இந்தியன் பேட்டராக வந்து உள்ளே கொண்டு வரணும். ஸோ அது வந்து ஒரு யங்ஸ்டராக தான் வந்திருக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து ஒரு நிஷாந்த் சிந்துவாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஷேக் ரஷீதாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பிளேயர் வந்து உள்ளே கொண்டு வரணும். அப்படி இல்லை, நாங்கள் அஜின்கே ரஹானே வந்து பேக் பண்ணுறோம், அவர் வந்து எங்களுக்கு வந்து 6-4ன்னு அந்த பவர் பிளேயில் அடித்து கொடுத்துட்டு போனால் போதும் அப்படின்னா, இங்கே இவங்க பண்ண வேண்டிய சேஞ்சஸ் வந்து டேரில் மிச்சல் தான். டேரில் மிச்சலுக்கும் கண்டிப்பாக வந்து படலை. அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்குது. மிடில் ஆர்டர்ஸில் பால் ரொட்டேட் பண்ண முடியல, அவருக்கு பேட்டில் படலை. இதுதான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்டேட் டு ஸ்டேட் சொல்லணும்னா அவருக்கு பால் மாட்டலை. ஸோ இப்போ டேரில் மிச்சலை தூக்குனா அங்கே யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்பீங்க. நிறைய பேர் வந்து தீக்ஷனா வந்து சொல்லலாம். தீக்ஷனா உள்ளே வந்தார் அப்படின்னா தீக்ஷனாவில் பேட்டிங் பண்ண முடியாது. அண்ட் ஃபீல்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்பப்போ வந்து கேச்சஸ் விடுவார். இது நம்மளே வந்து பார்த்துருக்கோம். ஸோ தீக்ஷனாவை கொண்டு வரதுக்கு பதிலாக ஒரு மொயின் அலியை வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்து வைப்பாங்க. அண்ட் தென் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீக்ஷனாவை செகண்ட் ஆப்ஷனில் வைக்காமல் சாண்ட்னர் வந்து செகண்ட் ஆப்ஷனில் வந்து வைப்பாங்க. இப்போ நம்ம எல்எஸ்ஜியோட கிரவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே வந்து டப்புலாம் அடிக்கலாம் முடியாது. கொஞ்சம் ஸ்லோவர் பிச்சாக இருக்கும். ஸோ இந்த ஸ்லோவர் பிச்சுக்கு சாண்ட்னர் நல்லாவே வந்து ஒரு கீ பிளேயராக வந்து இருக்க முடியும். சாண்ட்னர் ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் இன்னொரு சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மொயின் அலியால் நல்லா பேட்டிங்கும் ஆட முடியும். ஓரளவுக்கு நம்ம டேரில் மிச்சலை விட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா இந்த சீசன் டேரில் மிச்சலுக்கு பெருசாக வந்து செட் ஆகலை. இன்னும் சிஎஸ்கே பேக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக 1-2 மேட்சஸ் சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் இப்போ பிளேயிங் லெவனில் கண்டிப்பாக சேஞ்சஸ் வந்து பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்காங்க. எய்தர் டேரில் மிச்சலோட ஒரு சேஞ்ச் இருக்கும், டேரில் மிச்சல் இல்லை அப்படின்னா ஒரு மொயின் அலி, அப்படி இல்லைனா வந்து ஒரு சாண்ட்னரை வந்து உள்ள நம்ம டீமுக்குள்ள வந்து எதிர்பார்க்கலாம். சமீர் ரிஸ்வியை முன்னாடி வந்து ப்ரொமோட் பண்ணிவிட்டு சாண்ட்னரை கடைசியாக வந்து ஆட வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ரஹானேவை தூக்கிட்டு ஒரு ஷேக் ரஷீதோ இல்லை ஒரு நிஷாந்த் சிந்துவோ உள்ளே வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு பாசிபிள் சிஎஸ்கேவோடைய அந்த சேஞ்சிங் திங்ஸாக வந்து இருக்க போகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மிடில் ஆர்டர்ஸில் இன்னைக்கு சிவம் டூபே வந்து பயங்கரமாக வந்து வெளுத்து வாங்குவார், அப்படி இப்படி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஒரு சமீர் ரிஸ்வியை திருப்பியும் சிவம் டூபே கூட இறக்கி விடுவாங்களா, இல்லை எந்த மாதிரியான இந்த பிளேயிங் லெவனை வந்து செட் பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.